Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது biomoleculesல carbohydrates and its classification பார்க்க போறோம். So board exam point of viewல பார்த்தோம் அப்படின்னா biomolecules அப்படின்றது 7 மார்க்கு கொஸ்டின் பேப்பர்ல வரக்கூடிய ஒரு சாப்டர். ஸோ நம்ம வந்து பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமா வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்ட்ல தான் நம்மளுக்கு வருது. ஆனா வந்து எக்ஸாம்ல நம்ம 7 மார்க்கும் வந்து கம்ப்ளீட்டா இந்த சாப்டர கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா எடுக்க முடியும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பெருசு பெருசா நம்ம எதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சோம் அப்படின்னா, இந்த சாப்டர்ல இருந்து நம்ம கண்டிப்பா அந்த 7 மார்க்க எடுக்க முடியும். ஸோ இப்ப நம்ம கார்போஹைட்ரேட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதனுடைய கிளாசிஃபிகேஷன் போலாம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு பிரைமரி சோர்ஸ் எது அப்படின்னா பிளான்ட் தான் நம்மளுக்கு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு தெரிஞ்ச டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு கேள்விப்பட்ட தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கேன் சுகர் சொல்லலாம், குளுக்கோஸ் சொல்லலாம், ஸ்டார்ச் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் கேட்டகரியில வந்தது. இப்போ கார்போஹைட்ரேட் அப்படின்னா அதனுடைய ஜெனரல் ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுவோம்? CHH2O Y டைம்ஸ். ஸோ இதுதான் கார்போஹைட்ரேட்டுக்கான ஜெனரல் ஃபார்முலா. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா கார்பன்ல வாட்டர் இருக்கு. அப்படிதான் இந்த ஃபார்முலா நம்ம எழுதுறோம். ஸோ அதனால கார்போஹைட்ரேட்டை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்? இட் இஸ் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு பேர் வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு குடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாக்குள்ள பொருந்தி வர எல்லாமே வந்து நம்ம கார்போஹைட்ரேட்டா எடுத்துக்கலாமா அப்படின்னா, அதுவும் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம குளுக்கோஸ் எழுதுறோம். குளுக்கோஸ் நம்மளோட ஃபார்முலா என்ன எழுதுவோம்? C6H12O6ன்னு எழுதுவோம். ஸோ இத வந்து நம்ம மேல இருக்க இந்த ஃபார்முலாக்கு போடுவோம். இந்த இடத்துல X அப்படின்றது நம்பர் ஆஃப் கார்பன குறிக்குது. ஸோ C6 H2O பார்த்தோம் அப்படின்னா, இங்க எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். ஸோ இந்த ஃபார்முலாக்கு குளுக்கோஸோட ஃபார்முலா பொருந்தி வருது. ஸோ கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம அசிட்டிக் ஆசிட் எடுக்கிறோம். அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா என்ன? CH3COOH. ஸோ இத நம்ம வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல எழுதணும்னா C2 எழுதலாம். H4 எழுதலாம். O2. ஸோ நம்ம மேல இருக்க ஃபார்முலாக்கு இத எழுத முடியுமான்னு பார்ப்போம். C2 H2O எத்தனை டைம்ஸ் எழுதலாம்? 2 டைம்ஸ் எழுதலாம். ஆனா அசிட்டிக் ஆசிட் வந்து இட் இஸ் நாட் அ கார்போஹைட்ரேட். ஸோ அப்போ இந்த ஃபார்முலால பொருந்தி வரக்கூடிய எல்லா காம்பவுண்ட்ஸையும் நம்ம கார்போஹைட்ரேட்டா எடுத்துக்க முடியாது. அதனால நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிபிக் டெஃபினிஷன் கார்போஹைட்ரேட்டுக்கு குடுக்குறாங்க. என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் they are optically active polyhydroxy aldehyde or ketone. அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் தான். அதுல என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னு தே கண்டெயின் பாலிஹைட்ராக்சி. ஸோ மெனி நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சி குரூப்ஸ் இருக்கும் வித் ஆல்டிஹைட் ஆர் அ கீட்டோன். ஸோ அதனால தான் நம்ம டிஃபைன் பண்ணும்போது இட் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் அப்படின்னு சொல்றோம். அல்லது இன்னொரு மாதிரி நம்ம ஒரு டெஃபினிஷன் குடுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது இந்த பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடையோ அல்லது கீட்டோனையோ குடுக்குதோ, அது எல்லாத்தையுமே நம்ம கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் the compounds which produce such units on hydrolysis are said to be carbohydrate. ஸோ கார்போஹைட்ரேட்னா என்னன்னு நம்மளுக்கு எக்ஸாம்ல கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா they are optically active polyhydroxy aldehyde or ketone அல்லது those compounds which produce such units on hydrolysis நம்ம எழுத போறோம். ஸோ இப்போ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றத
நம்ம வந்து 2ஆ பார்க்கலாம். என்ன அப்டின்னா, சில கார்போஹைட்ரேட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வீட் நேச்சர் இருக்கும். சில இதுக்கு வந்து அந்த ஸ்வீட் நேச்சர் இருக்காது. ஸோ எதுக்கெல்லாம் அந்த இனிப்பு தன்மை இருக்குதோ, அது எல்லாத்தையும் நம்ம சுகர் அப்டின்னு சொல்லலாம். ஸோ சுகர் அப்டின்னா, தே ஆர் ஸ்வீட் இன் டேஸ்ட். எதுக்கெல்லாம் ஸ்வீட் டேஸ்ட் இல்லையோ, சரியா? விச் ஆர் நாட் ஸ்வீட் இன் டேஸ்ட் அப்டின்னா, அது எல்லாத்தையும் நம்ம நான் சுகர் அப்படின்னு காமிக்கலாம். ஸோ நான் சுகர் அப்டின்னா, நாட் ஸ்வீட் இன் டேஸ்ட். ஸோ எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா, நம்மளுக்கு போர்டு எக்ஸாம பொறுத்தவரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் வரலாம். எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி நம்ம கான்செப்ட்ஸ் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல சுகருக்கு நம்ம எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீட்ல வந்து காமனா யூஸ் பண்றது சுக்ரோஸ், குளுக்கோஸ் இதெல்லாம் வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருக்கக்கூடியது. நான் சுகர் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டார்ச் எழுதலாம். சரியா? ஸ்டார்ச், செல்லுலோஸ் இதெல்லாம் வந்து நான் சுகருக்கு எக்ஸாம்பிளா எழுதலாம். ஏதாவது 1, 2 தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. செல்லுலோஸ் இங்க வந்து குளுக்கோஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் பத்தி நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்குறாங்கன்னா, இந்த பார்ட் நீங்க வந்து கிளியரா இருக்கணும். இப்போ நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் போலாம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு படிக்கிறோம்னா, ஜென்ரலா நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸ 3 கேட்டகரியில பிரிக்க முடியும். ஸோ நீங்க படிக்கும்போது இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்ம்ல வச்சு படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ 1 மோனோசாக்கரைட்ஸ், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒலிகோசாக்கரைட்ஸ், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாலிசாக்கரைட்ஸ். ஸோ இந்த இடத்துல சாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ சாக்கரைட்ஸ் அப்படின்னா வந்து ஜென்ரலா வந்து கார்போஹைட்ரேட்ஸ குறிக்கிறது. ஸோ கார்போஹைட்ரேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சாக்கரைட்ஸ். சரி. இப்போ மோனோ அப்படின்னா சிங்கிள்னு அர்த்தம். ஒண்ணுன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எந்த கார்போஹைட்ரேட்ட நம்ம ஃபர்தரா ஹைட்ரோலைஸ் பண்ண முடியாதோ அதெல்லாம் வந்து மோனோசாக்கரைட்ஸ். ஸோ தோஸ் கார்போஹைட்ரேட்ஸ் which cannot be hydrolyzed further are said to be monosaccharides. So examples பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தரா இத என்ன பண்ண முடியாது? ஹைட்ரோலைஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய சாக்கரைட்ஸ் அதாவது கார்போஹைட்ரேட்ஸ நம்ம மோனோசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒலிகோசாக்கரைட்ஸ்னா என்னவா இருக்கணும்? ஒலிகோசாக்கரைட்ஸ் அப்படின்றது எந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் 2ல இருந்து 10 மோனோசாக்கரைட்ஸ ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கொடுக்குது. So those carbohydrates which on hydrolysis produces 2 to 10 monosaccharides. அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒலிகோசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒலிகோசாக்கரைட்ஸை நம்ம ஃபர்தரா பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப்ல பிரிக்கலாம். ஸோ ஜென்ரலா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டைசாக்கரைட்ஸ், ட்ரைசாக்கரைட்ஸ், டெட்ராசாக்கரைட்ஸ் அப்படின்னு நம்ம பென்டா, ஹெக்ஸா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதை வச்சு பிரிக்கிறோம்? நம்ம எடுத்துக்கிட்ட கார்போஹைட்ரேட்ஸ் 2 மோனோசாக்கரைட்ஸ குடுத்தது அப்படின்னா, அத டைசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். 3 மோனோசாக்கரைட்ஸ் குடுத்ததுன்னா ட்ரை. ஸோ யூசுவலா நம்மளுக்கு இந்த டைசாக்கரைட்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, சுக்ரோஸ் எடுத்துக்கிறோம். சுக்ரோஸ நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது, இது நமக்கு 2 மோனோசாக்கரைட்ஸ் குடுக்கும். ஒண்ணு குளுக்கோஸ், இன்னொன்னு ஃப்ரக்டோஸ். ஸோ இத நம்ம எக்ஸாம்பிளா தெரிஞ்சுக்கலாம். ஸோ சுக்ரோஸ் வந்து நமக்கு டைசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். வேற என்னலாம் நம்ம எக்ஸாம்பிள் எழுதலாம் அப்படின்னா, மால்டோஸ் எழுதலாம்.
மால்டோஸை வந்து நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 2 குளுக்கோஸ் கிடைக்கும். ஸோ 2 மோனோசாக்கரைடுமே குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி லாக்டோஸ் இதையும் வந்து நம்ம டைசாக்கரைட்ஸ்ல எடுக்கலாம். இது வந்து அதே மாதிரி ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நமக்கு கேலக்டோஸும் குளுக்கோஸும் கிடைக்கும். சரியா? ஸோ டைசாக்கரைட்ஸ் அப்படின்னா தோஸ் carbohydrates which on hydrolysis produces 2 monosaccharides ன்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ். ஸோ இதுல எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் நமக்கு வந்து 4 கார்போஹைட்ரேட்டோ அல்லது 3 கார்போஹைட்ரேட்டோ கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த டைசாக்கரைட் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது பிரிக்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து மோனோ டைன் ஒரு 4 கொடுத்துட்டு கிளாசிஃபை தெம் ஆஸ் மோனோசாக்கரைட்ஸ் அண்ட் டைசாக்கரைட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அல்லது மோனோ அண்ட் ஒலிகோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால ஒலிகோசாக்கரைட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2லேருந்து 10 மோனோசாக்கரைட்ஸ் ஹைட்ரோலைசிஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே வந்து ஒலிகோசாக்கரைட்ஸ் நம்ம சொல்லணும். இப்போ பாலிசாக்கரைட்ஸ்னா அப்ப என்னவா இருக்கணும்? அப்போ 10 விட அதிக நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் ஹைட்ரோலைசிஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம். ஸோ தோஸ் கார்போஹைட்ரேட்ஸ் விச் ப்ரொடியூசஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ். ஸோ லார்ஜ் அப்படின்னா இந்த இடத்துல மோர் தேன் 10ன்னு அர்த்தம். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் ஆன் ஹைட்ரோலைசிஸ் are said to be polysaccharides. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன். ஸோ யூஸ்வலா இந்த பாலிசாக்கரைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட் இருக்காது. ஸோ தே ஆர் நாட் ஸ்வீட் இன் டேஸ்ட். அதனால தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் நான் சுகர்ஸ். ஸோ மேல நம்ம வந்து சுகர் நான் சுகர்னு பிரிச்சோம் இல்லையா? அதுல இந்த பாலிசாக்கரைட்ஸை வந்து நம்ம உள்ள வைக்கலாம். இப்போ நம்ம எப்படி வந்து மோனோ, ஒலிகோ, பாலிசாக்கரைட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸா பிரிச்சோமோ இன்னொரு விதத்துலயும் நம்ம இந்த கார்போஹைட்ரேட்ஸை கிளாசிஃபை பண்ணலாம். அதை பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ரெடியூசிங் சுகர்னு சொல்றோம், இன்னொன்னு வந்து நான் ரெடியூசிங் சுகர்னு சொல்றோம். ஸோ ஒன்னு ரெடியூசிங் சுகர், இன்னொன்னு நான் ரெடியூசிங் சுகர். ஸோ அப்ப ரெடியூசிங் சுகர்னா என்ன, நான் ரெடியூசிங் சுகர்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம கார்போஹைட்ரேட்டினுடைய டெஃபினிஷன் படிக்கும் போதே என்ன படிச்சிருந்தோம்? பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடி குரூப் அல்லது இங்க என்ன படிச்சோம்? கீட்டோனிக் குரூப் இருக்குன்னு படிச்சோம். ஸோ ஃப்ரீ ஆல்டிஹைடிக்கோ கீட்டோனிக் குரூப்போ நமக்கு கார்போஹைட்ரேட்ல இருந்தது அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட் டாலன்ஸ் ரியேஜென்ட்டையும் ஃபெல்லிங் சொல்யூஷனையும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரெடியூசிங் சுகர்னு சொல்றோம். ஸோ தோஸ் கார்போஹைட்ரேட்ஸ் விச் ரெடியூசஸ் டாலன்ஸ் reagent and Fehling solution are called reducing agent. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா because they have free aldehydic group or ketonic group. சரியா? இந்த பக்கம் அப்ப நான் ரெடியூசிங் சுகர்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும். இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கக்கூடிய இந்த ஆல்டிஹைடிக் கீட்டோனிக் குரூப் நான் ரெடியூசிங் சுகர்ல பாண்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கும், ஃப்ரீயா இருக்காது. அப்ப அதால டாலன்ஸ் ரியேஜென்ட்டையும் ஃபெல்லிங் சொல்யூஷனையும் ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால இதை நம்ம நான் ரெடியூசிங் சுகர்னு சொல்றோம். ஸோ இங்க வரும்போது they do not reduce tolerance reagent and Fehling solution. சரியா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம்? aldehydic group or the ketonic group are involved in bonding.
ஸோ ரீசன் நமக்கு தெரியணும். நம்ம வந்து டு நாட் ரெடியூஸ்ன்னு சொல்றோம். ஏன் அது ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துல ஃப்ரீ ஆல்டிஹைடிக் ஆர் கீட்டோனிக் குரூப் இருக்குன்னு அர்த்தம். இது ஏன் வந்து ரெடியூஸ் பண்ணல அப்படின்னா, இந்த இடத்துல ஆல்டிஹைடிக் குரூப்போ அல்லது கீட்டோனிக் குரூப்போ பாண்டுல இன்வால்வ் ஆகும். ஸோ இன்வால்வ்ட் இன் பாண்ட். அதனால இதால வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட்டையோ அல்லது ஃபெல்லிங் சொல்யூஷனையோ ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால இத நம்ம நான் ரெடியூசிங் சுகர்ன்னு சொல்றோம். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் தெரியணும். ஸோ ரெடியூசிங் சுகருக்கு நம்ம எக்ஸாம்பிள் எழுதுறோம் அப்படின்னா, மால்டோஸ். ஸோ பாலிசாக்கரைட்ஸ்ல தான் லாக்டோஸ், மால்டோஸ். ஸோ நம்ம வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இதெல்லாம் கூட காமிக்கலாம். இந்த பக்கம் நான் ரெடியூசிங்க்கு வரும்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டார்ச். ஸோ நம்மளுக்கு வந்து புக்ல ஸ்டார்ச் வந்து நான் ரெடியூசிங் சுகர் குடுத்துருப்பாங்க. அதனால நான் ரெடியூசிங் சுகர்னா எப்பவுமே ஸ்டார்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெடியூசிங் சுகருக்கு மால்டோஸ், லாக்டோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டா நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன? அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ நம்மளுக்கு இதுல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 1 மார்க்ல வந்து எதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் குடுங்க. சுகருக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுங்க. நான் சுகருக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுங்க அப்படி கேட்கலாம். நம்மளுக்கு வந்து சிபிஎஸ்இ போர்ட் படி கிளாசிஃபிகேஷன் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த மாரி நம்ம இப்படி கோடெல்லாம் போட்டு எழுதுறோம்ல, அந்த மாரி வரப்போறது கிடையாது. ஸோ மோனோசாக்கரைட்ஸ்னா என்ன எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம். ஒலிகோசாக்கரைட்ஸ்னா என்ன எக்ஸாம்பிள் அல்லது டைசாக்கரைட்ஸ்னா என்ன எக்ஸாம்பிள். பாலிசாக்கரைட்ஸ்னா என்ன அதுக்கு எக்ஸாம்பிள் குடுக்க சொல்லலாம். அல்லது இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாரி 3, 4 கார்போஹைட்ரேட்ஸ் குடுத்துட்டு, இதுல மோனோ எது, டை எது, பாலி எது அப்படின்னு கேட்கலாம். இல்லன்னா நம்மள வந்து பிரிச்சு எழுத சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் எழுத சொல்லுவாங்க. ரெடியூசிங் சுகர்னா என்ன ஒரு எக்ஸாம்பிள், நான் ரெடியூசிங் சுகர்னா என்ன எக்ஸாம்பிள் எழுத சொல்லுவாங்க. ஏன் வந்து இத நம்ம ரெடியூசிங் சுகரா கன்சிடர் பண்றோம்? ஏன் இத வந்து நான் ரெடியூசிங் சுகரா கன்சிடர் பண்றோம்? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்ப நம்ம இந்த வீடியோல பார்த்த பார்ட்ட நீங்க ஒரு நோட்ல எழுதி, அத ரிப்பீட்டடா ஒரு 2 டைம்ஸ் பார்த்தா போதும். உங்களுக்கு வந்து இந்த பார்ட் அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன் கிளியர் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ.